வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஈகோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஈகோவா இல்ல எக்கோவான்னு தெரியலங்க. இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். போன வருஷம் கிஷ்கிந்த காண்டம்னு ஒரு படம் வெளியாச்சு பாத்தீங்களா, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்ம ஸ்லோவா போகும், ஆனா முடிவுல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த படம் தமிழ்ல இல்லங்க, மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்டைட்டில் யூஸ் பண்ணி ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு லாட்ஜ் நமக்கு காட்டுறாங்க. இந்த லாட்ஜ்ல ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்றதுக்காக அப்புக்குட்டின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் இதுக்கப்புறம் நான் டிரைவர்னே சொல்றேன். இப்ப அந்த ரூம்க்கு வந்து கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அந்த ரூம்ல இருக்க நபரோட பேரு மோகன் அப்படின்றது. மோகன் கிட்ட எங்க சார் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுக்குறாரு. மோகன் அந்த பகுதியை பத்தி சொல்றாரு. அந்த பகுதிக்கு போகணுமா, அங்க குரியச்சனோட வீடு மட்டும் தான் இருக்குன்னு டிரைவர் சொல்றாரு. ஆமா, நான் குரியச்சனை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கேன். குரியச்சனும் நானும் ஒரு காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மோகன் கூட பேசிக்கிட்டே டிரைவர் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒரு பாக்ஸை தூக்க பார்க்கும் போது உள்ள இருந்து நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்டு பயந்து கீழே விழுந்துடுறாரு. ஒன்ன இல்ல எந்திரிங்கன்ற மாதிரி மோகன் எழுப்பி வர்றாரு. அந்த பாக்ஸுக்குள்ள நாய் இருக்கு, அதை நான் தூக்கிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த டிரைவர் இருக்கார்ல, மத்த திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஜீப்ல ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த மோகனை பொறுத்த வரைக்கும் குரியச்சன் ஒருத்தரை தேடி தான் வந்திருக்காரு. அந்த குரியச்சனுக்கும் இவருக்கும் என்ன பழக்கம்ன்றதா சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே டாக் ட்ரெயினர்ஸா இருப்பாங்க. டாக் ட்ரெயினர்ஸ் மட்டும் கிடையாது, டாக் வச்சு பிரீடிங்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலையை இவங்க பண்ணுவாங்க. ஒரு டைம் மலேசியால நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்துலாம் வேலை பார்த்தோம். இப்ப திரும்பி அவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் மோகன் சொல்லிட்டு இருக்காரு. இவர் குரியச்சன் ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காருல. கடைசி சில வருஷமா அந்த குரியச்சன் எங்க போனாருன்னு தெரியல. குரியச்சனுக்கு மாலதின்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் மட்டும் தான் அந்த பகுதியில இருப்பாங்க. அந்த ஒய்ஃபை பார்க்க போறது கூட கஷ்டம். எல்லாருமே எல்லாம் போயிட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல நாய் பாதுகாப்புக்காக இருக்கும். ஒரு நாய் ரெண்டு நாய் கிடையாது, 10-15 நாய் பாதுகாப்புக்காக இருக்கும். அதை மீறி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மோகனை பொறுத்த வரைக்கும் குரியச்சனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. குரியச்சன் இந்த காட்டு பகுதியில எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா மோகன் நினைக்கிறாரு போல. நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேம்புக்கான செட்டப் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சேஃப்டிக்காக தான் ஒரு டாகை கொண்டு வந்திருக்காரு. இவரை யாராவது அட்டாக் பண்ண வந்தா இந்த டாகை காப்பாத்தோம்ல, அதுக்காக தான் கூட்டு வந்திருக்காரு போல. அப்படி எதுக்காக குரியச்சனை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரி இந்த டிரைவர் கேக்குறாரு. ஆனா அதுக்கான பதில மோகன் சொல்ல மாட்டாரு. உன் வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த டிரைவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி 8 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பையனை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவரோட பேர் தான் பியோஸ் அப்படின்றது. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப ஹீரோவும் இந்த டிரைவரும் சேர்ந்த மாதிரி ஒரு டாக்டரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குரியச்சனோட ஒய்ஃப் மாலதி ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் டாக்டரை கூட்டு வந்திருக்காங்க. இந்த ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்காக இருக்க அசிஸ்டன்ட் பையனா இருப்பான். இப்ப டாக்டர் வரும்போது டாக் குலைக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணே இல்ல நீங்க வாங்கன்ற மாதிரி இந்த பியோஸ் இருக்கான்ல, இந்த டாக்டரை உள்ள கூட்டு வந்துட்டு இருக்கான். உள்ள வந்த டாக்டருமே அவங்களுக்கு டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டாரு. இப்ப மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தந்துட்டு இருக்காரு. மாலதின்னு ஒரு லேடியை பத்தி சொன்னல, அவங்க இவங்களா தான் இருப்பாங்க. இப்ப செக்அப்லாம் பண்ண டாக்டர் இங்க இருந்து கிளம்பலாம் நடக்கிறாரு. டாக்டர் நானும் கூட வரேன், ஏன்னா கொஞ்சம் அசந்திங்கன்னா கூட அந்த நாய் கடிச்சிரும், நான் வரேன்ற மாதிரி இந்த ஹீரோவும் கூடலாம் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப டாக்டருக்கான ஃபீஸ் அமௌண்ட் எல்லாம் தந்து இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இந்த மலைப்பகுதியில ஒரு வீடு மட்டும் தான் இருக்கும், மத்த வீடெல்லாம் கீழே தான் இருக்கும். இந்த டாக்டருக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஒய்ஃப் இந்த நிலைமையில இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி மலைப்பகுதியில குரியச்சன் வச்சிருக்காரு, அந்த குரியச்சன் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. குரியச்சன் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்லிட்டாரு. அந்த குரியச்சனை பொறுத்த வரைக்கும் போலீஸ்லாம் தேடக்கூடிய நபரா இருப்பாரு, அதனால தான் தலைமறைவா இருக்காரு போல. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தான் இந்த பாட்டிக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு. பாட்டி ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல, இவர் கூட இருந்து கவனிச்சுப்பாரு. இவருக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு, அந்த இடத்துல தான் போய் படுப்பாரு. இப்ப இவருமே மேல படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. காலையில எப்பவுமே போல இவர் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மட்டும் தான் மலைப்பகுதியை விட்டு கீழே இறங்குவாரு, தேவையான பொருள்லாம் வாங்குவாரு. இதுதான் நமக்கு தெரிய வருது. இவருக்கு சம்பளம் ஒரு பர்டிகுலர் நாள் வரும், ஏன்னா இந்த பாட்டிக்கு 2 பசங்க இருப்பாங்க, அவங்க தான் சம்பளத்தை எல்லாம் போட்டு விடுவாங்க. அந்த சம்பளத்தை கலெக்ட் பண்றதுக்காக இவர் கீழே வந்துட்டு இருக்காரு. அப்ப 2 லாரி டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல, டே எப்படா இருக்க பியோஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இங்க இருந்து போறாங்க. இப்ப இவருமே அவங்கள எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த காசு வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இவரு 2 பேருக்கு காசு அனுப்பணும்னு நினைக்கிறாரு போல. இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த அமௌண்ட்டை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருன்ற மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிட்ட சொல்றாரு. இவர் அடிக்கடி வரதுனால அந்த பொண்ணு கிட்ட சகஜமா பேசி பழகலாம் ஆரம்பிக்கிறது. அந்த பொண்ணுமே
பேருமே சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ மணி ஆர்டர்லாம் அனுப்பிட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு போலீஸ் வந்து இவரை லாக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்போதைக்கு போலீஸ் இல்ல, முன்னாள் போலீஸ் போல. இந்த போலீஸ்க்கு பக்கத்துல நேவி ஆபீசரா ஒரு நபர் இருக்காரு. அவரோட பேரை படத்துல சொல்ல மாட்டாங்க, நம்ம நரேன்னே வச்சுப்போம். நரேன் யாரு என்னன்ற மாதிரிலாம் இந்த பையன் கேக்குறான். இவர் ஒரு நேவி ஆபீசரு, உங்ககிட்ட பேசணுமா, குறியச்சனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, கொஞ்சோண்டு நேரம் எங்க கூட வாடான்ற மாதிரி கூப்பிடுறாரு. வேற வழி இல்லாம இவனும் ஏத்துக்கிறான். இவங்க கூட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றான். இவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட இடத்துக்கு கூட்டு போய் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேவி ஆபீசர் நரேனை பொறுத்த வரைக்கும் குறியச்சன் கூட ஒரு பிரச்சனை இருக்கு போல. அதனால குறியச்சனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கூட இந்த போலீஸையும் சேர்த்துக்கிறாரு. இந்த போலீஸ் ஒரு காலத்துல குறியச்சனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாம போயிருக்கும். எப்படியாவது இந்த பையன் கிட்ட பேசி டீடைல வாங்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதாவது குறியச்சனை ஒய்ஃப பார்க்க வருவாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதே சமயம் அந்த மலைப்பகுதியில ஒரு மர்ம நபர் நடந்து போறத காட்டுறாங்க. வீட்டுல தனியா அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடியை ஏதாவது பண்ணலான்ற எண்ணத்துல தான் வந்துட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. அந்த லேடிக்கு அதெல்லாம் தெரியல, சமையல் வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ சொல்றத காட்டுறாங்க. குறியச்சன் காணாம போனாரு பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து தான் இவன் பாத்துக்கிறதுக்காக வந்தவனா இருப்பான். ஆனா நான் வந்ததுல இருந்து குறியச்சனை பார்த்ததே கிடையாது, அந்த லேடியை மீட் பண்றதுக்கு அவர் வந்ததே கிடையாதுன்ற மாதிரி சொல்றான். சரி, அந்த லேடிக்கு ஒருவேளை குறியச்சன் இருக்கிற இடம் தெரியும்ல, அவங்க கிட்ட பேசி பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி இந்த நேவி ஆபீசர் நரேன் கேக்குறாரு. அந்த லேடி 4 வார்த்தை பேசினா 1 வார்த்தை பேசுவாங்க. அந்த லேடி எல்லாம் குறியச்சனை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நரேன் என்ன யோசிக்கிறாருன்னா, கண்டிப்பா ஒய்ஃபுக்கு குறியச்சன் எங்க இருக்கான்றது தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பாட்டி கிட்ட நைஸா பேச்ச கொடு, குறியச்சன் எங்க இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிஞ்சு எனக்கு தகவல் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு நிறைய நான் காசு தருவேன். இப்போதைக்கு இந்த காசை வச்சுக்கோன்ற மாதிரி கொஞ்சம் காசை தராரு. பரவாயில்லப்பா, காசு கிடைக்குதுன்ற மாதிரி இந்த பையனும் வாங்கிக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். மணி ஆர்டர் அனுப்புற இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறதுக்காக வரும்போது அங்க டிரைவர் இருக்காரு. இவன் டிரைவர் கிட்டயும் சகஜமா பேசுவான் போல. எங்க போயிட்டு வரேன்ற மாதிரிலாம் டிரைவர் கேக்குறாரு. ஒரு ஆபீசரை பாக்கிறதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரிலாம் இவனும் சாதாரணமா சொல்லிட்டு இருக்கான். யார் அந்த ஆபீசர் அப்படின்ற மாதிரி டிரைவரும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணும் போதுதான் இந்த பகுதியில ஒருத்தனோட நடமாட்டம் தெரியுது. யார் அவன் அப்படின்னு செக் பண்ணலான்றதுக்குள்ள அவன் காணாம போயிடுறான். அதுக்குள்ள எங்க போனா, எதுக்காக ஒருத்தன் இங்க வந்தான், பாட்டி ஏதோ பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணுன்ற மாதிரி வேகமா மேல நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. பொதுவா யாரும் இந்த பகுதிக்கு வரமாட்டாங்க. எவனோ ஒருத்தன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுதான் இவர் பதட்டமா ஓடி வந்துட்டு இருக்காரு. பாட்டி பார்த்தா வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி நல்லபடியா இருக்காங்கன்னு தெரிஞ்சோதான் இவன் நிம்மதி ஆகுறான். நீங்க ஓகே தானேன்னு கேக்குறான். எனக்கு என்னடா பிரச்சனை, நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்றாங்க. இப்ப நரேன் இருக்காருல, ஹெல்ப் பண்றதுக்காக அந்த போலீஸ்க்கு காசெல்லாம் தராரு. இந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் அவன் பண்ற இல்லீகல் வேலைக்காக மட்டும் அந்த குறியச்சனை பிடிக்க நினைக்கல, வேற ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா இவர் கூட வேலை பார்த்த ஒரு ஆபீசரை அந்த குறியச்சனோட ஆள் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, காலி பண்ணிருப்பான். இவர் டியூட்டில இருந்த வரைக்கும் எப்படியாவது குறியச்சனை பிடிக்கணும்னு பல முயற்சி எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா அவன் தலைமறைவா இருந்ததுனால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கும். அதனால தான் சார் நீங்க கேட்டோன்னு ஹெல்ப் பண்றதுக்கு சம்மதிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. இவரை நான் போலீஸ்னு சொல்றேன், அவரை நான் நரேன்னே சொல்றேன். நீங்க கதையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போலீஸோட கொலிக்கு இறந்து போனதுனால குறியச்சனை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நரேன் எதுக்காக குறியச்சனை பிடிக்கணும்னு நினைக்கிறாருன்றது கிளியரா தெரியல. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது கார்ல பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, பிரேக் ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நரேன் சொல்லிட்டாரு. இப்ப கஷ்டப்பட்டு நரேன் வண்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு மரத்துல போய் இடிச்சிடுறாரு. வண்டியை நல்லபடியா நிறுத்திடுறாரு. சின்ன சின்ன காயத்தோட இவங்க 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. பிரேக் வயர் தன்னால கட் ஆகல, கண்டிப்பா அந்த குறியச்சன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா குறியச்சன் சாதாரண ஆள் இல்ல, நம்ம தேடிட்டு இருக்கிறது தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல. அப்ப குறியச்சன் நம்மள கவனிச்சிட்டு இருக்கான். இது போதும், அந்த குறியச்சனை எப்படியாவது பிடிக்கலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. குறியச்சனோட வைஃபான இந்த மாலதி இருக்காங்க பாத்தீங்களா, மலேசியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. எப்படி அவர் உங்களை கரெக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாரு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. இவங்களுமே வெக்கப்பட்டு லைட்டா சிரிக்கிறாங்க. சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. அது அவர் இருக்காருல, போட்டோல இவங்களை எடுத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் மட்டும் நமக்கு காட்டுறாங்க. ஆனா பாட்டி இப்போதைக்கு பிளாஷ்பேக் எல்லாம் இந்த பையன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்ப காலையில நம்ம ஹீரோ தேனெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப டிரைவர் இருக்காருல, யாரையோ கூட்டு வந்து இறக்கி விடுறாரு. வந்தது யாருன்னு இவருக்கு தெரியாம டிரைவர் கிட்ட யாருன்னு கேக்குறாரு. இவர் யாருன்னு தெரியாதா, இவர் தாண்டா உன்னோட முதலாளி அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிட்டாரு. அதாவது இந்த பாட்டிக்கு 2 பசங்க இருக்கிறதா சொன்னல, அதுல ஒரு பையன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த பையன் எதுக்காக வந்திருக்காருன்னு இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா இந்த இடத்தை எப்படியாவது விக்கணும்ன்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். அம்மா, நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க, நீங்க கீழே ஏதாவது ஒரு பகுதியில இருங்கம்மா, இந்த பகுதியை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அம்மா இந்த பகுதியை நான் விற்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் என்ன கண்டுக்காம தானே இருந்த, இப்ப மட்டும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட கோவம்
பாவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அம்மாவை சமாதானப்படுத்த முடியாதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. இவர் நைஸா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு நிறைய காசெல்லாம் தராரு. என் அம்மாக்கு நீ தான் பேசி புரிய வைக்கணும், இங்க இருந்தா அவங்க கஷ்டப்படுவாங்க, கீழே ஒரு வீடை நான் பார்த்து தரேன், நீ எப்படியாவது பேசி அவங்க மனசை மாத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரி இவன் காசை வாங்கிடலாம். யாரு காசு தந்தாலும் இவன் வாங்கிடுவான் போல. சரியான கேரக்டரா இருக்கான். இப்ப அவர் கிளம்பி போயிட்டார்ல, இந்த பாட்டி கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வரான். பாட்டி அவர் சொல்றதும் சரிதானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். பாட்டி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா என் பையன் கிட்ட காசை வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே ஆமா கொஞ்சம் காசை தந்துட்டு போனாரு, நான் வேணாம் தான் சொன்னேன், அதை மீறியும் தந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பல்ல காமிச்சிட்டு இருக்கான். நேத்து நைட்டே பாட்டியோட பிளாஷ்பேக்கை கேட்டிருப்பான். பாட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. பாட்டி பாட்டி நீங்களும் தாத்தாவும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கறான். சரி உட்காரு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இவங்களோட பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்க மலேசியால இருந்தாங்கல்ல, அந்த பிளாஷ்பேக்கை தான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்றதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. பாட்டி பியூட்டியா இருக்கும் போது நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருப்பாரு. ஹஸ்பண்ட் அடிக்கடி வேலை விஷயமா வெளியூருக்கு போயிடுவாரு. இவங்களோட பாதுகாப்புக்காக நிறைய டாக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க சேஃப்டிக்காக தான் இப்படி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப ஹஸ்பண்ட் வராருன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுமே வேக வேகமா புது ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்காக ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்தோடனே சந்தோஷமா கதவை திறக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் தனியா வரல, கூட 2 பேரோட வந்திருக்காரு. அதனால ட்ரெஸ்ஸை இவங்க ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒழுங்குபடுத்திடுறாங்க. திரும்பி கதவை திறக்கிறாங்க. கூட வந்த 2 பேர் யார் தெரியுமா? ஒன்னு குறியச்சனு. இப்பதான் குறியச்சனை காட்டுறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கூட இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன். அதாவது குறியச்சனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அந்த மோகன் வந்திருக்காரு. அவங்க 2 பேருமே டாக் ட்ரெயினரு. அதே சமயம் இந்த லேடியோட ஹஸ்பண்டும் டாக் ட்ரெயினரு. இவர் பேரு யோஷியா அப்படின்றது. 2 பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குல்ல, அதனால முதல்ல பொண்ணான்ற மாதிரி இவங்க கேட்டுருவாங்க. பொண்ணெல்லாம் கிடையாது, என் ஒய்ஃப்ன்ற மாதிரி யோஷியா சொல்லிட்டாரு. யோஷியா நிறைய டாக பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதுல சில டாக இவங்களுக்கு விக்கலான்றதுக்காக தான் இவங்களை கையோட கூட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரே சூப்பர் டாக் ட்ரெயினர் தான். ஆனா யோஷியா இவங்களை விட சூப்பரா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரி யோஷியாவை பாராட்டிட்டு இருக்காங்க. யோஷியா பிளான் என்ன தெரியுமா? இந்த டாக நல்ல விலைக்கு வித்தா நிறைய காசு கிடைச்சதுன்னா நம்ம மெயினான இடத்துக்கு போயிடலாம், இந்த மாதிரி தனியா இருக்கிற இடத்துல இருக்க வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. பிரீடு நல்லா இருக்கட்டும், நாங்க நல்ல ரேட்டுக்கு கூட வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா குறியச்சன் தான் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களையும் ஒரு போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. என் ஒய்ஃபையும் என்னையும் சேர்த்து போட்டோ எடுக்கிறீங்களா, என் ஒய்ஃபை மட்டும் தனியா போட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் அந்த யோஷியோ கேட்கிறாரு. இந்த ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் பழைய ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அதனால குறியச்சன் என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுக்காக வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து தராரு. இதெல்லாம் வேணான்ற மாதிரி யோஷியோ சொல்றாரு. பரவாயில்லங்க போட்டுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் தராரு. இப்போ ஒய்ஃப் அந்த ட்ரெஸ்ஸை போட வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒய்ஃபை இந்த குறியச்சன் போட்டோலாம் எடுக்கிறாரு. இதை தான் நைட்டு நேரம் பாட்டி யோசிச்சு பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒய்ஃப் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்காக சில விஷயங்களை பேசுறாங்க. அது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வாங்கினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா நிறைய காசு கிடைச்சா ஹஸ்பண்ட் சிட்டி சைடு போயிடலான்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. என் ஹஸ்பண்டோட ஆசை அதுதான், அதனால தான் கேட்கறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யோஷியோவும் அவரோட ஒய்ஃபும் ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப இந்த மோகன் இருக்காருல, நைட்டு நேரம் திருடங்க இந்த இடத்துக்கு வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயத்தோட கேட்கறாரு. நீங்க திருடங்களை நினைச்சு பயப்படாதீங்க, ஏன்னா என்னோட டாக நான் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், ஒருத்தன் கூட உள்ள நுழைய முடியாதுன்ற மாதிரிலாம் யோஷியோ சொல்றாரு. இப்படியே 2-3 நாள் இவங்க இங்கேயே ஸ்டே பண்றாங்க. இவங்க விக்கிறதுக்காக வேற ஒரு பகுதிக்கு போனோம் போல. அந்த பகுதிக்கு 3 பேருமே திரும்பி கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே போணுமான்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. புரிஞ்சுக்கோ, நான் சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் திரும்பி போயிட்டாருன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எப்ப திரும்பி பாத்தீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. நான் திரும்பி பார்க்கலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த டைம் மலேசியால போர் சிச்சுவேஷன்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அப்ப போட் வர சவுண்ட் கேக்குது. இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. போட்ல மோகன் குறியச்சன் 2 பேர் தான் வந்திருக்காங்க. கரைக்கு வரலான்னு பார்த்தா அந்த டாக் இருக்குல்ல, விடவே மாட்டேங்குது. வந்தா கடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. இங்க இருந்தே நம்ம விஷயத்த சொல்லலான்ற மாதிரி மோகன் சொல்லிட்டாரு. இங்க இருந்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லன்ற மாதிரி குறியச்சன் சொல்லிட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனை வந்து அவர் இறந்து போயிட்டாரு போல. அதை ஒய்ஃப் கிட்ட சொல்றதுக்காக தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. நீ இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. ஒய்ஃப் போறதுக்காக வெளியே வந்தா இந்த டாக் என்ன பண்ணுதுன்னா ஒய்ஃபையே போட்டு கடிக்குது. என்ன நம்மளையே கடிக்குதுன்ற மாதிரி இவங்களும் பயந்து வேகமா உள்ளலாம் போயிட்டு இருக்காங்க. நாய் கடிச்சதுல இவங்களுக்கு காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும். என்ன நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சா, நம்மள போய் கடிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எப்படியாவது நாய்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும்ல, அதுக்கு இவங்க போகணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்கள சுத்தமா அந்த டாக் விடவே மாட்டேங்குது.
இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மோகனுக்கு பயம் வருது. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம், ஏன்னா போர் சிச்சுவேஷன் வேற போயிட்டு இருக்கு, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா குரியச்சன் இருக்காருல, அதுக்குன்னு அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா, என்னால அப்படியே விட்டுட்டு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு மோகன் என்ன சொல்றாருன்னா, அந்த யோசியோ சாதாரண ஆள் இல்ல, ஒய்ஃப் அவன் இல்லாத சமயம் அஃபேர் வச்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த டாக் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் போல. இந்த டாக மீறிலாம் நம்ம அவளை காப்பாற்ற முடியாது, நீ வந்தா வா, வரலனா போ, நான் கிளம்ப போறேன்ற மாதிரி மோகன் மட்டும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இவர் இருக்கார்ல, அந்த பொண்ணை காப்பாத்திட்டு தான் போனோன்ற மாதிரி வெயிட் பண்ணிருப்பாரு. குரியச்சன் கெத்துல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாருன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எவ்வளவு நேரமா, எவ்வளவு நாளுன்னு கேளு, 2 நாளைக்கு மேல வெயிட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. குரியச்சன் மலையில நனைஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கன் எடுத்து ஷூட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அவர்கிட்ட கன் இருக்கு, இருந்தாலும் ஷூட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டாரு. காரணம், டாக ரொம்ப நேசிக்கிறவங்க டாக அவ்வளவு சீக்கிரம் ஷூட் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால தான் இவருக்கு ஷூட் பண்ண மனசே வர மாட்டேங்குது. வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா டாகோட கோபம் குறையிற மாதிரியே இல்ல. வேற வழியே இல்ல, உள்ள இருக்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது, அதுக்குள்ள நம்ம உள்ள போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால வேற வழியே இல்லாம மனசை கஷ்டப்படுத்திட்டு இவரோட கன் எடுக்கிறாரு. கன் எடுத்தவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க எல்லா டாகையும் ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள வராரு. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஜுரம் வந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாரு. அதே மாதிரி இறந்து போன டாக் எல்லாம் புதைச்சிடுறாரு. உன்னை எங்க விடணும்னு சொல்லு, விடுறேன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு போறதுக்கு வேற இடமே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பேசாம ஏன் கூட வந்துடுறியான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் இறந்து போன டாக் எல்லாம் புதைச்சாரு பாத்தீங்களா, அது சில குட்டியெல்லாம் போட்டிருக்கோம். அந்த குட்டியை கொண்டு வந்துடலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஜெனரேஷன் தான் இப்ப இந்த மலைப்பகுதியில இருக்குன்றது தெரிய வருது. இது எல்லாத்தையும் பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி மோகன் ஒருத்தர் வந்த மாதிரி ஸ்டார்டிங்கே காமிச்சாங்கல்ல, அந்த மோகன் மலையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அந்த மோகன் கடைசியா டிரைவர் கிட்ட தான் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு டிரைவரை விசாரணை பண்றதுக்காக வர வச்சிருக்காங்க. டிரைவர் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. இவர் கூட்டு போய் விட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டாரு. அந்த வழியா போகும்போது ஒரு 8 அவரை பார்க்கலான்றதுக்காக அந்த கேம்ப் போட்ட இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த மோகனோட டாக் மட்டும் இறந்து போயிருக்கும். மோகன் எங்க போனாருன்னு தெரியல. மோகன் எங்க போனாருன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பகுதியில காக்காலாம் பறந்துட்டு இருக்கு. இங்கதான் மோகனோட பாடி இருக்குன்றதை இவர் புரிஞ்சிருப்பாரு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. போலீஸ் தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல அவரோட பாடி கிடைச்சிருக்கும். அதாவது மலை உச்சில இருந்து அவர் கீழே விழுந்து இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. ஸ்டார்டிங் மோகன் குரியச்சனை தேடி வந்ததா சொன்னாரு பாத்தீங்களா, குரியச்சனால இந்த மோகன் ஜெயில 4 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டு இருப்பாரு. பழி தீக்கிறதுக்காக தான் குரியச்சனை பார்க்கிறதுக்காக மோகன் வந்திருக்காரு. அப்படி வந்த மோகன் கொல்லப்பட்டிருக்காருனா குரியச்சன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்டு இருக்காரு. டே பியோஸ் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே 2 டிரைவர் ஹீரோக்கு கையை காமிச்சிட்டு போனாங்கல்ல, இப்ப அந்த டிரைவர்ஸ் பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா பியோஸ்னு ஒரு பையன் இங்க வரணும், அந்த பையன் ஹீரோ இல்லன்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா உண்மையான பியோஸ் இருக்கான் பாத்தீங்களா, வேற மாதிரி இருப்பான். இவன் ஏமாத்தி தான் வந்திருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏமாத்தி எதுக்காகடா வந்திருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ திருன்னு முடிக்கிறாரு. வர வேண்டியவன் வராம நம்ம ஹீரோ வந்திருக்காரு போல. உண்மையிலேயே வர வேண்டியவனை கரெக்ட் பண்ணி தான் வந்திருக்காரு. இவர் சம்பாதிக்கிற காசை அந்த பையனுக்கு அனுப்பிடுவாரு. அதனால தான் அவன் பிரச்சனை பண்ணாம இருக்கான் போல. சரி, நீ எதுக்காக வந்திருக்கன்றதுலாம் எங்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை உனக்கும் குரியச்சனுக்கும் ஏதாவது தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கலாம். அதே மாதிரிதான் குரியச்சனுக்கும் எங்களுக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு. அதை தீர்க்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். குரியச்சன் கதையை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த பையன் ஏத்துக்கலனா இவன் அடையாளத்தை சொல்லிடுவாங்கல்ல, அதனால இந்த பையனோ ஹெல்ப் பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறான். அதே மாதிரி மோகனை நீ தானே சாவடிச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அதுக்கு இந்த பையன் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்படி நடந்து போயிட்டு இருக்க ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மோகன் குரியச்சனை தேடி 8 மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு பாத்தீங்களா, அப்ப இந்த பையன் அவருக்கு பின்னாடி பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். மோகன் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அதே ஹோட்டல்ல இவன் எதிர் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்திருப்பான். மோகன் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் இவனும் கிளம்பி இருப்பான். மோகனை இவன் ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்கான்னு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல மோகனுக்கு பின்னாடி அட்டாக் பண்ற மாதிரிலாம் இவன் பொறுமையா வந்துட்டு இருக்கான். ஆனா இவன் பின்னாடி வரத மோகன் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னப்பா பொறுமையா வந்தா சவுண்ட் கேட்காதா, நீ வந்ததை நான் கவனிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மோகன் இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மோகன் பேசும்போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. மோகனோ குரியச்சனோ சேர்ந்த மாதிரி நிறைய இல்லீகல் வேலையும் பண்ணிருப்பாங்க. இல்லீகல் வேலை பண்ணாலே எதிரிங்க எல்லாம் உருவாவாங்கல்ல, அந்த மாதிரி உருவான எதிரியா கூட நீ இருக்கலாம். நீ குரியச்சனையும் என்னையும் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். என்ன ஓரம் வச்சிரு, முதல்ல குரியச்சன் கதையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மோகன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் மோகன் கோபமா இருக்காருன்னு இப்பதான் சொல்லிட்டாரு. அந்த குரியச்சன் இருக்காருல, அவர் பண்ண தப்புக்கு இந்த மோகனை மாட்ட வச்சுட்டு போயிருப்பாரு. அதனால்தான் மோகன் தேவையில்லாம 4 வருஷம் ஜெயில இருந்திருப்பாரு. அதனால்தான் குரியச்சனை பழி வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. குரியச்சன் பார்த்தா பல வருஷமா ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவன் வெளியே வந்தா தானே காலி பண்ண முடியும், நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அடையாளத்தை மறைச்சுதான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. அடையாளத்தை மறைச்சு இருந்துட்டு இருக்காருன்னா குரியச்சனை கொல்றதுக்காக தான் இவரும் வந்திருக்காரு போல. சோ இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி பிளான் எல்லாம் போட்டுட்டு
போட்டுட்டு இருக்கும் போது இவர் டாக் இல்லாம வேற டாக் குலைக்கிற மாதிரி இந்த மோகனுக்கு சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குதுன்னு செக் பண்றதுக்காக இவரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. அந்த சமயம் அந்த பாட்டியோட நிறைய நாய்ங்க ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த நாய்ங்க ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி தான் ஓடி வந்துட்டு இருக்கு. நம்ம மோகன் கூட டிஸ்கஸ் பண்ணது இந்த டாகுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. ஆனா வந்த டாக் இருக்குல்ல, ஹீரோவை தாண்டி போய் விளிம்புல இருக்காரு பாத்தீங்களா, அந்த மோகனை அட்டாக் பண்ணுது. விளிம்புல இருக்க மோகனை எட்டி எட்டி அது மிதிச்சிட்டு இருக்குல்ல, அதனால ஒரு ஸ்டேஜ்ல தவறி தான் மோகன் மேல இருந்து கீழே விழுந்திருப்பாரு. இவரும் காப்பாத்தலான்னு போறாரு, அதுக்குள்ள மோகன் மேல இருந்து கீழே விழுந்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் நரேன் கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஆனா நரேன் கிட்ட இந்த விஷயத்தை இவர் மறைச்சு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப நரேன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. அது என்னன்னா, இந்த பையன் ஏமாத்திட்டு இருக்கான். இந்த பையனோட உண்மையான பேரு மணிகண்டன் அப்படின்றது. பியோஸ்னு வேற ஒருத்தன் இருக்கான், அவன் கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கான். அவன் பேரை சொல்லி தான் இவன் வந்திருக்கான் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் என்ன நோக்கத்தோட வந்திருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதாவது ஹீரோ என்ன நோக்கத்தோட வந்திருக்கான்ற மாதிரி நரேனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவனும் குறியச்சனை காலி பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போல, இவனை விட்டு பிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாலதி அப்படின்ற அந்த பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. அந்த பாட்டி இந்த பையனை சுத்தமா நம்ப மாட்டாங்க போல. அது என்னன்னா, இவன் பால் தந்தா கூட அந்த பாலை முதல்ல எறும்பெல்லாம் குடிக்க வைப்பாங்க. அது குடிச்சிட்டு சாவலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க குடிப்பாங்க போல. ரொம்ப கவனமாவே இந்த பாட்டி இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட 2 டிரைவர்ஸ் டீல் பேசினாங்க பாத்தீங்களா, அந்த 2 பேரோட பேரை சொல்லிடுறேன். ஒருத்தன் பேரு சுகுமார், இன்னொருத்தன் பேரு சோமன் அப்படின்றது. அவங்களுக்கும் குறியச்சனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. குறியச்சன் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. குறியச்சன் வெளியே இருந்தா ஈஸியா கதையை முடிச்சிருவாங்க. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கும். அவங்க 2 பேரும் ஒரு ஐடியா தராங்க. அந்த பாட்டி கிட்ட சொந்த ஊருக்கு போக போறேன்ற மாதிரி லீவ் எடுத்துக்கோ. லீவ் எடுத்ததுக்கு அப்புறம் நீ எங்க கூட சேர்ந்து அந்த குறியச்சனை தேடுறதுக்காக வா. ஏன்னா அந்த காட்டு பகுதியை பத்தி எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும்ல. நம்ம எப்படியாவது அந்த குறியச்சனை கண்டுபிடிச்சிடலாம். காட்டு பகுதியில தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்ப அன்னைக்கு அந்த பகுதிக்கு வந்தது நீங்க தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஹீரோ யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ நடமாடின மாதிரி தெரிஞ்சது இல்ல. ஆமா, அது நான் தான் அப்படின்ற மாதிரி இங்க சுகுமார் அப்படின்ற நபரும் ஏத்துக்கிறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த பிளான போட்டுக்கிறாங்க. டிரைவர்னு ஒருத்தரை பத்தி சொன்னல, அவரை ஃபாலோ பண்ணி நரேனும் அந்த போலீஸும் வந்துட்டு இருக்காங்க. அவர் பக்கத்தூர்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் போடுறதுக்காக வரும்போது இவங்க 2 பேருமே கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா குறியச்சன் ஒய்ஃபுக்கு அப்பப்ப லெட்டர்லாம் எழுதுவாரு. கையங்களவுமா பிடிக்கணும்னு வரும்போது தான் இவர் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப இவர் தான் குறியச்சன் மாதிரி லெட்டர் போடுறாருன்னு தெரிய வருது. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இந்த டிரைவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த டிரைவர் கடைசியா குறியச்சனா 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு. நான் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது, அப்பப்போ ஒய்ஃபுக்கு என் பேர்ல லெட்டர் போடு, இந்த லெட்டர்ன்ற மாதிரி பல்கா லெட்டர்லாம் அவர் தந்திருப்பாரு. இப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. குறியச்சன் வரும்போது அவர் உடம்பு முழுக்க பிளட் கரையா இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிரைவருமே கேட்கிறாரு. டிரைவரை பொறுத்த வரைக்கும் குறியச்சனோட அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேட்டோன்னா குறியச்சன் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. எனக்கு வேண்டிய பையன் ஒரு போலீஸை போட்டு தள்ளிட்டான். ஏற்கனவே போலீஸ்லாம் என் மேல கோவத்துல இருக்கிறது உனக்கு தெரியும்ல. இந்த விஷயத்தினால இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க, என்னை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்க போறேன். எனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், நான் சொல்ற இடத்துல டிராப் பண்ணு, வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டிரைவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. எனக்கு வேண்டிய பையனு குறியச்சன் சொன்னார்ல, அந்த பையன் யாருன்னு தெரியுமான்னு டிரைவர் கிட்ட கேக்குறாங்க. டிரைவர் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு போலீஸ் கொலிக்கு இறந்து போனதுனால தான் குறியச்சனை பிடிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த கொலிக்கு அப்பதான் இறந்து போயிருப்பாரு. அந்த பையன் யாருன்றது இப்பயே உங்களுக்கு தெரியல. ஒருவேளை அந்த பையன் ஹீரோவா இருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி இந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இப்ப நரேனோ போலீஸும் சேர்ந்த மாதிரி இந்த பாட்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டாக் எல்லாமே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்குது. இதை தாண்டி வந்தீங்கன்னா கடிச்சு கொதறிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. சார் போகாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸும் நிறுத்திட்டு இருக்காரு. இங்க இருந்தே அந்த பாட்டியை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டியெல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு பக்கம் ஹீரோவும் அந்த 2 பேரும் சேர்ந்த மாதிரி குறியச்சன் எங்க இருக்காருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக மலைப்பகுதி முழுக்க தேடிட்டுலாம் இருக்காங்க. அந்த பாட்டி டாக் எல்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. வந்த நரேன் இருக்காருல, விசாரணையை ஆரம்பிச்சிடுறாரு. குறியச்சனை கடைசியா எப்ப பாத்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே கடைசியா 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படி குறியச்சன் 6 வருஷமா உங்களை பார்க்க வராம இருந்திருப்பாரு, சமீபமா வந்திருப்பாருல, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி நரேன் கேட்கிறாரு. இல்ல 6 வருஷமா குறியச்சனை என்ன பார்க்க வரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த சைடு இவங்க 3 பேர் நடக்கிறத காட்டுறாங்க. தண்ணியை குடிச்சுக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அந்த டாக் நம்ம ஸ்மெல்ல கண்டுபிடிச்சு வந்துற போது சீக்கிரமா அதுக்குள்ள தேடணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ முதல்ல இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வந்தார்ல, அப்ப டாக் பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கோம். இவர் மரத்து மேல ஏறி எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. பாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக் இவரை விட்டுருக்கோம். அதை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
அவ்வளவு மோசமான டாக், நம்ம உசாரா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருமே சிரிக்கலாம் செய்யறாங்க. சரி தேடலான்ற மாதிரி மேற்கொண்டு இவங்க தேடிலாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி குறியச்சனை தேடி வந்த மோகன் இறந்து போயிட்டாரு, அதை பத்தி தெரியுமான்ற மாதிரி நரேன் கேக்குறாரு. 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தாரா, அதை பத்தி எனக்கு தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தாரு, அப்பதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லிட்டாங்க. சோ 8 மாசத்துக்கு முன்னாடி வந்ததை மட்டும் தானே நமக்கு காமிச்சாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்திருக்காரு போல. அப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருப்பாரு போல. உன் புருஷனால நான் ஜெயில இருந்துட்டு வரேன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. குறியச்சன் எங்கன்னு கேக்குறாரு. குறியச்சன் 1 வருஷமா எங்க போனாருன்னு தெரியல, இன்னும் வீட்டு பக்கம் வரலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பொய் சொல்லாத, 1 வருஷம்லாம் அவன் உன்னை பார்க்காம இருந்திருக்க மாட்டானே, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. உண்மையிலேயே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி இவரும் கோவமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ண மாதிரி நிக்க வச்சிருக்கு. உன் முன்னாள் புருஷன் மாதிரியே குறியச்சனும் டாக் எல்லாம் பாதுகாப்புக்காக விட்டு போயிருக்கான் போலியே, குறியச்சன் பண்ணதை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, இப்ப சொல்றன்ற மாதிரி மோகன் ஒரு சீக்ரெட்டை சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த யோஷியோவை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்பாங்க. எதுக்கு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பாட்டி மேல ஒரு கண்ணு இருக்கும். பாட்டி பியூட்டியா இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு கண்ணு இருக்கும். அந்த புருஷனை மாட்ட வச்சுட்டு இவளை நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு அந்த எண்ணத்தோட தான் அங்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த டாகுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டாக் அன்னைக்கு கடிக்கிற மாதிரிலாம் வந்ததுல, அதுக்கு காரணம் இவனுங்க இன்டென்ஷன் தப்புன்றதுக்காக தான் கடிக்கிறதுக்காக வந்திருக்கும். அன்னைக்கு அந்த டாக் எல்லாம் பாட்டி கூட தானே அட்டாக் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். பாட்டி அட்டாக் பண்ணிருக்காது, நீ வெளியே வரத வீட்டுக்குள்ளேயே இருன்ற மாதிரி தான் தள்ளி விட்டுருக்கோம். இப்பதான் பாட்டிக்கும் இந்த விஷயம் எல்லாம் புரிய வருது. அப்ப நம்ம ஹஸ்பண்டை இவங்க தான் மாட்டு வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா யோசிக்கிறாங்க. இப்ப கூட உனக்கு சில டவுட் வந்திருக்கலாம், ஆனா நான் சொல்ற எல்லாமே உண்மை. உன்னை அடையிறதுக்காக தான் அவன் அந்த மாதிரி பண்ணான். நான் பயந்து அங்க இருந்து கிளம்பிட்டேன், ஆனா அவன் உன்னை அடைஞ்சிட்டான். நான் அந்த குறியச்சனுக்கு அவ்வளவு பண்ணிருக்கேன், என்னையே ஜெயில மாட்ட வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். என்ன ஜெயில எப்படி சிக்க வச்சானோ அதே மாதிரிதான் உன்னையும் ஜெயில சிக்க வச்சிருக்கான். உன் மேல இருக்க அன்புனால இதை பண்றான்னு நினைக்கிற, ஆனா அன்புனால அவன் பண்ணல, உன்னை இந்த இடத்துல லாக் பண்ணி தான் வச்சிருக்கான். இன்னும் உனக்கு அது புரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு மோகன் கிளம்பி இருப்பாரு. இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போயிருப்பாரு. இவங்க மட்டும் அதை யோசிக்கிறாங்களா இல்ல நரேன் கிட்ட சொல்றாங்களான்னு கிளியரா தெரியல. இந்த மோகன் மூலியமா உண்மைலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா. இதுக்கப்புறம் குறியச்சன் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அதாவது ரத்த கரியோட டிரைவர் கூட வந்தாரு பாத்தீங்களா, அந்த நாள் நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, குறியச்சன் நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. சட்டுன்னு இவர் ஷாக் ஆயிடுறாரு. அச்சச்சோ இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் முகத்தை வைக்கிறாரு. இது மூலியமாவே நம்ம ஹஸ்பண்டை இவர் தான் பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காரு, நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காருன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். அதை பத்தி இப்ப பேசி என்ன ஆக போகுது, இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கேன், நான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டு வந்துடுறேன், எதுனாலும் நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம்னு கிளம்பி இருப்பாரு. இது எல்லாத்தையும் இந்த பாட்டி மட்டும் தான் யோசிக்கிறாங்க, நரேன் கிட்ட சொல்ல மாட்டாங்க. நரேன் கிட்ட சிம்பிளா முடிச்சிடுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடைசியா அவரை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நரேன்மே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கூட 2 பேர் நடந்து வந்தாங்கல்ல, அவங்க 2 பேருமே மயக்கம் போட்ட மாதிரி விழுந்திருக்காங்க. காரணம் தண்ணியில ஹீரோ மயக்க மருந்த கலந்திருப்பாரு. இப்ப மயக்கத்துல இருக்கும் போது இவங்க கதையை முடிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப கயிறெல்லாம் கட்டி இவங்க கதையை முடிக்கிறதுக்கு பார்க்கும்போது அவங்க 2 பேர் முழிச்சு சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த தண்ணியை குடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஹீரோ இப்படி பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுக்காக கவனமா இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே போலீஸ் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. இந்த போலீஸ் 2 பேருமே குறியச்சனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. குறியச்சனை மட்டும் இல்ல, குறியச்சன் கூட ஒரு பையன் இருக்கான், அவனையும் பிடிக்கணும்ன்ற மாதிரி தான் வந்திருப்பாங்க. அதாவது குறியச்சன் எனக்கு வேண்டிய ஒரு பையன் போலீஸ் கதையை முடிச்சிட்டான்ற மாதிரி சொன்னார்ல, அந்த வேண்டிய பையனே நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் குறியச்சனோட ரைட் ஹேண்டா இருப்பாரு. இப்ப ரைட் ஹேண்ட பிடிக்கலான்ற மாதிரி இவங்க அமுக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவங்க 2 பேர் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப நரேனும் போலீஸும் கிளம்பலான்ற மாதிரி வாசல் கிட்ட வந்துடுறாங்க. அப்ப நரேன் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, பியோஸ்ன்ற பேர்ல வேற ஒரு பையன் இருக்கான், இங்க வந்திருக்கவன் போலியான நபர்ல, அதையும் சொல்லிடலாம், கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லலான்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டு இந்த பாட்டி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சண்டை போட்ட ஹீரோ இருக்காருல, ஒருத்தனோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப இன்னொருத்தன் பயங்கரமா ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த நபரை ஒரு பாம்பு கொத்திருது. அந்த பாம்பு கழுத்துல கொத்தி இருக்கும். இது விஷம் மிகுந்த பாம்பா, என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் அவர் கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, உன்னை நான் எதுக்குடா காப்பாத்தணும், சாவுன்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சுங்க, குறியச்சனை கொல்றதுக்காக வந்தவர் இல்ல ஹீரோ, குறியச்சனோட ஆளுதான் இவரு.
குறியச்சனுக்காக தான் ஒய்ஃபிய பாதுகாக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் திரும்பி அந்த பாட்டி இருக்கிற இடத்துக்கு போலான்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்புறாரு. இப்ப போலீஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. குறியச்சன் எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கான், அதே மாதிரி இந்த பையன் எதுக்காக பொய்யான அடையாளத்தோட வந்திருக்கான், குறியச்சனை கொல்றதுக்காக வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, குறியச்சனை பாதுகாக்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல நிறைய சொல்றாரு. இந்த பாட்டி இருக்காங்கல்ல, பைனாகுலரை வச்சு ஒரு இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாட்டிமா இங்க வந்து உட்காந்துட்டீங்கன்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இப்ப இந்த பாட்டியும் ஜெனரலா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. குறியச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய டாக ட்ரெயின் பண்ணிருக்காரு. எந்த ஒரு டாகும் 100% விசுவாசமா இருக்காது, கொஞ்சமாவது விசுவாசம் குறையோன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா உன் விஷயத்துல அது பொய்யாயிருச்சு, ஏன்னா நீ குறியச்சனோட 100% விசுவாசமான டாக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. நம்ம குறியச்சன் சப்போர்ட்டர்னு தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இந்த சைடு போலீஸ் இருக்கார்ல, சார் குறியச்சன் எதுக்காக சார் தலைமறைவா இருக்கணும்னு கேக்குறாரு. அவன் தலைமறைவா இல்ல, ஒருவேளை மாட்டிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நிறைய கேக்குறாரு. இப்பதான் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. இந்த பாட்டி அடிக்கடி பைனாகுலர்ல எதிர இருக்க மலையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எதிர இருக்க மலையில தான் குறியச்சன் மாட்டின மாதிரி இருக்காது. குறியச்சனுக்கு என்ன பிரச்சனை, யார்கிட்ட மாட்டினார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்பதான் நிறைய ட்விஸ்ட் அடுத்தடுத்து ரிவீல் பண்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு நல்லா டாக கண்ட்ரோல் பண்ண தெரியும்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மோகன், குறியச்சன், இதை தாண்டி இந்த பாட்டியோட முன்னாள் ஹஸ்பண்டான யோஷியோ, இவங்க 3 பேருக்கு தானே டாக நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியும்ன்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. உண்மை என்னன்னா இந்த பாட்டியுமே பயங்கரமா ட்ரெயின் ஆயிருப்பாங்க. இந்த பாட்டியுமே சூப்பரா டாக் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்து வச்சிருப்பாங்க. இந்த பாட்டி வந்து ஹஸ்பண்ட் மேல செம்மையா டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட இவன் தான் பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்கான், நம்மள அவன் கூட கூட்டு வந்து இப்படி வச்சிருக்கான், சோ இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி குறியச்சன் வந்து இவங்களை பார்த்துட்டு போனாரு பாத்தீங்களா, அப்படி போனவர் திரும்பி வரவே கூடாது, அதுக்குள்ள டாக நல்லா ட்ரெயின் பண்ணி அவர் வராத மாதிரி அந்த இடத்துல லாக் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க கூட டாக் இவங்களை பாத்துக்கிறதுக்காக இருக்கு பாத்தீங்களா, அது பாத்துக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அங்கிருந்து குறியச்சன் வர முடியாத மாதிரியும் பண்ணோம். உதாரணத்துக்கு குறியச்சன் ஒரு மலைப்பகுதியில ஒளிஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து அவர் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணா அந்த டாக கொதறி வச்சிரும், அதுக்கு பயந்துதான் அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. குறியச்சன் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒளியறதுக்காக போனார்ல, அப்பயே ஹீரோ கிட்ட பாட்டி கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. குறியச்சன் எங்க போனாருன்னு இவனுக்குமே தெரியாது, குறியச்சன் எங்க தான் போனாருன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பாட்டி பைனாகுலர்ல பாக்குறத வச்சு குறியச்சன் அங்கதான் மாட்டிட்டு இருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இந்த பாட்டி தான் மாட்ட வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, இந்த பாட்டி கதையை முடிக்கலான்ற மாதிரி மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து அவங்கள குத்துற மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்ப டாக் எல்லாமே இவர் பக்கம் திரும்புது. பாட்டி தானே கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்க, பாட்டி ஊன்னு சொன்னா இவனோட கதையை முடிச்சிரும்ன்றது இவனுக்கு தெரியுது. ஆத்தி இப்படி வந்து மாட்டி இருக்குமே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா பாட்டி ரொம்ப கூலா இருக்காங்க, ஏன்னா எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி கூலா இருக்காங்க. இந்த பாட்டி எதனால இப்படி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, இவங்க ஹஸ்பண்ட திட்டமிட்டு 2 பேருமே மாட்ட வச்சுட்டு இவங்களை அடையலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த குறியச்சன் இவங்களை பத்திரமா பாத்துக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துல இவங்களை லாக் பண்ணியே வச்சிருப்பாரு, அன்பு காட்டுற மாதிரி லாக் பண்ணியே வச்சிருப்பாரு. அதெல்லாம் இவங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, நம்மள இந்த மாதிரி பண்ணவன சிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு பகுதியில அந்த குறியச்சனை இவங்க சிக்க வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. குறியச்சனை இவங்க சாவடிக்கலாம் செய்யல, ஒரு இடத்துல நல்லா மாட்ட வச்சிருக்காங்க. அதை தாண்டணும்னு நினைச்சா நாய் கடிக்கும், சோ நாயால சாவணும், அப்படி இல்லைன்னா அங்கேயே ஒளிஞ்சிருக்கணும். அவர் அங்கதான் ஒளிஞ்சிருக்காருன்ற மாதிரி நமக்கு காமிச்சு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.